என்ன சொல்றேன்னு எனக்கு நான் உண்மையா எதிர்பார்க்கல. ஆனா அது எல்லாமே அவர்தான். அவர் ஷூட்டிங். எங்க மனசுல நினைச்சிருக்கணும். விடிய எழும்பி கேட்டவா உங்களுக்கு சர்ப்ரைஸ் தாரேன்டா யாரு தருவாங்க? கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே. இன்னைக்கு மதர்ஸ் டே அப்பதானே செஞ்சேன். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. ஓகே. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்ன ஸ்பெஷல்னு எனக்கே தெரியாது. இன்னைக்குமே ஒரு ஸ்பெஷலும் இல்ல. பர்த்டேயா, கல்யாண நாளா, இல்ல யாரையும் சந்திச்ச நாளா, இல்ல நினைவான நாட்கள் எதுமா? ஒட்டுமே இல்லையே. ஆனா இந்த நாள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே ஒரு பொதுவான நாள் தான். மதர்ஸ் டே. அம்மா மதர்ஸ் டே. அதாவது அந்நியர் தினம் சொல்லித்தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. ஓகே. யார் அனுப்பி இருப்பாங்க? என் மகள் தான். அந்நியர் தினத்துக்கு மகள் தான் கிஃப்ட் அனுப்பணும்னு இல்ல, உங்களை அந்நியா நேசிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம், அல்ல உங்களை அம்மாவா மதிச்சு பழகக்கூடிய உரிமை உள்ள சகோதரங்களா இருக்கலாம். யாரா இருக்கும்? என்ன சொன்னா பெண் வழியில வர்ற எல்லாருமே அன்னைக்கு சமன். அந்த வகையில உங்களை அந்நியா நினைச்சு கொண்டு கூட வேற யாரும் அனுப்பி இருக்கலாம். யாரா இருக்கலாம்? இங்கேயா ஊர்லயா? ஊர்ல இருந்து வாரன்னு சொன்னா யாரும் அனுப்பி இருப்பாங்க? எங்க மனசுல நினைச்சிருக்கணும். மனுஷனா? ஓகே. அவர்கிட்ட பேர்? ஷூட்டிங். ஓகே. அதை விட வேற யாரா இருக்கலாம்? வேற யார்? ஒன்று மகள் அனுப்பி இருக்கணும். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வாரன்னு சொன்னா யாரும் இந்த கடையில உள்ள இந்த இவையில் தான். இவையில் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு மதர்ஸ் டேக்கு கிஃப்ட் தரவே. யார் அவங்களோட பேர்? ஜானு, சிந்து. சரி, உங்களுக்காக வந்திருக்க கிஃப்ட பாப்போமா ஃபர்ஸ்ட்டுக்கு? ஓகே. நான் சாக்லேட் குடிக்க மட்டும் தெரிஞ்சு வராங்க. சரி, உங்களுக்காக சாக்லேட் பொக்கே வந்திருக்குது. நன்றி. சாக்லேட் பொக்கே மட்டும் இல்ல, உங்களுக்கு ஸ்பெஷலா கேக் கூட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தொங்கட் வந்திருக்கு, வளமைக்கு மாறா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து வரேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? ஒன்று என் மகள். அவதான். அவதான் இந்த குறும்பு எல்லாம் செய்யறவா. அப்படியா? ஓ. என்னதுக்கு ஸ்பெஷலா அவங்களையே சொல்றீங்க? அவதான் இருப்போம். ஆனா இந்த கிஃப்ட் வெளிநாடுல இருந்து வந்திருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி வெளிநாடுல ஐரோப்பிய நாடுல இருந்து வரேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? அப்படி யாரும் எனக்கு இல்ல. சில உங்களோட குடும்பத்தாரா இருக்கலாம், உங்களோட உறவினரா இருக்கலாம். எல்லாமே அவர் தான். அவர் அப்படி அனுப்ப சந்தர்ப்பம் இல்ல. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா வந்திருக்க கேக்க பாப்போமா? சரி, ஓகே. ஐ லவ் அம்மான்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது மதர்ஸ் டேக்கு. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருப்பாங்க? இந்த மகள் தான். மகள் தானா? சரி, உங்கள்ட பிள்ளைதான் உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணணும்னு விரும்பினவங்க. 9 வயசா இருந்தாலும் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸா இந்த நாள் இருக்கணும்னு சொல்லி ஸ்பெஷலா எங்களோட காய்ச்சலுக்கு செஞ்சிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? இல்ல. சந்தோஷமா? ஓ. என்ன சொல்ல போறீங்க பிள்ளைக்கு? கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே, என்ன கல்லோடச்சு வளர்த்த நீயே, முள்ளு காட்டில். சரி, சர்ப்ரைஸ் பண்ண உங்க பிள்ளைக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்றேன்னு எனக்கு நான் உண்மையா எதிர்பார்க்கல. ஆனா விடிய எழும்பி கேட்டவா உங்களுக்கு சர்ப்ரைஸ் தாரேன்டா யாரு தருவாங்க? ஓகே. அப்ப நீங்க யார சொன்னீங்க? அவாவை தான் சொன்னா. சின்ன வயசா இருந்தாலும் உங்களுக்கு சர்ப்ரைஸா எதிர்பார்க்கல. சின்ன வயசா இருந்தாலும் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு சொல்லி எங்களோட காய்ச்சலும் செஞ்சவா. எனவே நீங்க இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட காலந்தோறும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு அந்நியர் தின வாழ்த்துக்களை உங்களுடைய மகள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் தொம்கட் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. நன்றி. வணக்கம் கிச்சு. வணக்கம். இன்னைக்கு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக எங்களோட அணிஞ்சிருக்கிறீங்க. எதுக்காக யோசிச்சு நீங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி? இன்னைக்கு மதர்ஸ் டே அப்பதானே செஞ்சேன். அம்மாண்டா ரொம்ப பிடிக்குமா? ஓ. உங்களுக்கான எல்லாத்தையும் யார் செய்யறது? அம்மா. அம்மா காலம்புல சந்தோஷமா வச்சிருப்பீங்களா? இப்ப இருக்கிற சந்தோஷத்தோட அம்மாவை எப்பவுமே பத்திரமா கவனமா பாத்துக்கொள்ளணும். சரியா? ஓ. ஓகே. அம்மாக்கு ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? ஹாப்பி மதர்ஸ் டே. லவ் யூ அம்மா.